சார் சார் காலையில் ஒரு வண்டி நின்றுட்டு போகலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஒன்று 1789 சொல்லியிருந்தாங்க சார் நம்ம ஊர்லேருந்து. 1789 ஆ 1789. நாளைக்கு கமர்ஷியலில் பார்க்க சொல்லியிருக்கேன் 2 பேரும். கமர்ஷியலை பார்க்க சொல்கிறீங்களா? ஆமாம். உங்களை இமிடியேட்டாக ஜோதியை சஸ்பெண்ட் பண்ணுங்க சார் கொஞ்சம். ஏன்னா இப்போ பர்மனன்ட் ஸ்டாஃப் தான் ரெகுலராக நின்றுட்டு போயிட்டு அது இருந்தாங்க. எனக்கு சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் என்கிட்ட இல்லை. ஆ அவங்க தான் முடிவு பண்ணணும், மேலே தான் முடிவு பண்ணணும். நான் வந்து 2 பேரும் நாளைக்கு டியூட்டி இறங்கி கமர்ஷியல் வந்து பாருங்க ஆ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை சார், அவரு என்னன்னா இப்போ போகும்போது ஆளை பார்த்துட்டு டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டு வேணே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காரு. அது சொன்னார் அந்த பேசஞ்சர் பாரதி ராஜாவா பிரேம்குமார் ஆ ஆ ஆ இப்போ சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு சார் பவர் இருக்கு? ஜிஎம் தான் பவர் இருக்கு. ஜிஎம்கா? ஆமாம். ஆ இப்போ இப்படியே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துறீங்க சார். இப்போ கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரிலீஃபே கிடைக்க மாட்டேங்குது சார். சார் பவர் ஜிஎம் சஸ்பெண்ட் வந்து பெரிய சார் விஷயம் சார். அது சஸ்பெண்ட் என்னால பண்ண முடியாது. அது ஓகே, புரியுது. ஆனால் இப்போ அது வந்து என்கிட்ட கிடையாது சார். நான் வந்து என்ன பண்ணுன்னா அவன் டியூட்டியை தான் ஸ்டாப் பண்ண முடியும். இந்த போல பிஎம்கிட்ட சொல்லி அவன் டியூட்டியை ஸ்டாப் பண்ணி கமர்ஷியலை பார்க்க வைக்கிறதோ இல்லை வந்து உங்களை பார்க்க வைக்கிறதோ அதெல்லாம் என்னால் அந்த அளவுக்கு தான் அதிகாரம் என்கிட்ட இருக்கு. நீங்க சஸ்பெண்ட் அந்த அளவுக்கு அதிகாரம்லாம் நம்மகிட்ட கிடையாது, என்கிட்ட கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப்ன்றதால எல்லாருமே பயந்து நின்றுட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ ரெகுலராக ஒரு நாளும் நின்று கவனிச்சு பார்த்தா மட்டும்தான் எல்லாம் பயந்து நின்றுட்டு போகிறாங்களே தவிர இப்போ ஒரு நாள் கவனிக்கலாம் அப்படியே விட்டுறாங்க. இப்போ இதே நிலைமையாக தான் ரொம்ப நாளாக இருக்குது. இதுக்கு என்ன தான் செய்யறதுன்னு எங்களுக்குமே ஒன்றும் புரியல. ஒரு நாளும் நாங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களை நச்சரித்து ஒரு நாளும் அப்படியே செய்ய முடியும்? நம்ம செய்ய முடியாதான் சார். நான் வந்து சொல்லட்டுமா சார், இதில் கொஞ்ச நாள் வண்டியே இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி யாருமே அங்கே நிறுத்தலை. நீங்கள் இப்போ இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருமே நிறுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்டெப் எடுத்து 100க்கு 10 100க்கு 90 பேர் நிறுத்துறாங்க. இல்லை சார், இப்போ அதுவுமே பார்க்கறதால தான் ஒருத்தவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ டிரைவர் கண்டக்டர் போகிறவங்க அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிடுறேனே, 100க்கு 90 பேர் நிறுத்துறாங்க, 10 பேர் நிறுத்தலை. அது நிறுத்தாமல் இருக்கதான் செய்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. புதுசாக வேலைக்கு வரான் கன்ஃபார்ம் சார் சில நேரத்தில் நிறுத்த மாட்டாங்க தான். இதை வந்து மாற்றணும்னா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். உடனே வந்து எல்லாமே எதிர்பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து நம்ம இப்போ சஸ்பெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுறியா, டியூட்டி ஸ்டாப் பண்ணியோ, டியூட்டி ஸ்டாப் பண்ணால் அது 4 பேருக்கு தெரியும். இது எதுக்கு டியூட்டி ஸ்டாப் பண்ணிருக்காங்க, பெரிய குப்பை நிறுத்தல, அதனால டியூட்டி ஸ்டாப், அது 4 பேருக்கு பரவும். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். உடனே வந்து ஒரே நாள்ல வந்து மாற போறது கிடையாது. எதனால இது சின்ன பிரச்சனையும் உடனே இன்ஃபார்ம் பண்றேன்னா சார், இப்போ எங்க ஊர்ல நிக்கிறதே பஸ் நிக்குதுன்னு தெரியறதே கொஞ்சம் பேருக்கு தான். இப்ப நிக்கிற 4 பேருக்குமே நிக்காம போச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் எப்படி 4 பேரும் மறுபடியும் வந்து நிப்பாங்க? இப்போ அவங்க நிக்கலன்னா அதோட அதுக்கப்புறம் ஆள் நிக்கவே வாய்ப்பு இல்லாம போயிடும். திருப்பி ஒண்ணுமே இல்லாம போயிடும். நாங்க திருப்பி முதல்ல தான் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். அப்படி கிடையாது சார். இப்போ அன்னைக்கு ஒரு சேலத்துல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு கண்டக்டர், உங்க பெரிய கம்பெனி போர்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துக்காரு போகுது, பெரிய போர்டு வச்சிருக்கீங்க, பார்க் ஒரு ஸ்கேம் இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்காரு போகுது அந்த கண்டக்டர். சேலம் கார்பரேஷன்ல எனக்கு ஃபோன் பண்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாரு. என் நம்பர் அதுல இருக்குங்கிறனால எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்ன ஒரு சார் எங்க சார் வச்சிருக்காங்க, இது நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், கடலூர் சிதம்பரம் ரோடு தான், மெயின் ரோட்ல தான் இருக்கு இந்த ஊரு. ஒரு நாள் ஸ்டாப்பிங் இல்லாம இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து ரெமோட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நிறுத்துறாங்க, லோக்கல் மாப்ஸ் எல்லாம் நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. நல்லா இருக்கு சார், நாங்களும் இங்க பண்ணலாம் இருக்கோம் சார் சொன்னாரு. அதனால உங்க போர்டு வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு. அந்த போர்டு இன்ஸ்டாகிராம்ல யார் போட்டாங்கன்னு தெரியல, உங்க வீட்டுல அந்த ஏரியால இருக்காங்க. எல்லாருக்கும் வெளியில இருக்காங்க சார். நாங்க முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த ரூட்ல போற டிரைவர் கண்டக்டர் கண்ணில் மட்டும் பட மாட்டேது. அது மட்டும் என்னதான் செய்யறதுன்னு தெரியல. கண்டிப்பா வந்துடும் சார், 100% நிறுத்தினால கூடிய விரைவில் வந்துடும். ஏன்னா சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. ஒரு நாளும் இதுக்காகவே ராவு பகலமா வச்சிருப்போம். காலையில எங்க ஊர் டிரைவர் ஒருத்தர் நிக்காம போயிட்டாரு, கண்டக்டர் ஒருத்தர் நிக்காம போயிட்டாரு. அவங்க வீட்டுல போய் அவர் மேல நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, அவர் வீட்டுக்கே நேரம் போய் அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மாட்ட எல்லாம் போய் பேசிட்டு இன்னைக்கு காலையில தான் வெளில வந்தோம். அது மாதிரி ஒரு நாளுமே இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்கிறோம். என்ன ஆனா இது வரைக்கும் ரிலீஃப் கிடைக்க மாதிரி பார்த்தா ஒண்ணுமே தெரியல சார். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமலாம் இல்ல. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல வந்து டெய்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க சாலை மறியல் பண்ற அளவுக்கு போயிருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம நிக்காம இருந்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நேரத்துல
என்ன சொல்லுங்க, நைட்டு 12 மணிக்கெல்லாம் சில நேரத்துல நிறுத்தி இறக்கி விட்டுருக்கேன் நானு. கண்டிப்பா சார். இப்ப அதெல்லாம் நான் இது நிக்கிறது வந்து நின்னு போறாங்க. இருந்தாலும் நான் ஆமா. இந்த சின்ன சின்ன பிரச்சனைய உடனே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு காரணம் விட்டுட்டா அப்படியே நிப்பாட்டாம போயிடுறாங்க டோட்டலா. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுனால தான் எனக்கு ஃபீட்பேக் வருது. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா ஃபீட்பேக் வராதுல்ல கண்டிப்பா. நீ சொன்னால இப்ப 1-2 கலைகளை எடுக்கணும்னா இதே மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அந்த கலைகளை எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது. நீங்க சொல்லாம விட்டுட்டாலும் எடுக்க முடியாது இல்ல. கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் நடக்கும் சார். இன்னைக்கு நிக்காத அந்த டிரைவர் கண்டக்டர் மட்டும் கொஞ்சம் கடுமையான ஆக்ஷன் எடுங்க சார். கடுமையான ஆக்ஷன் எடுத்து எனக்கு என்ன பண்றீங்களோ அதை கொஞ்சம் எனக்கு ரிப்ளைவா கொடுத்துருங்க. நான் ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரிவிக்கணும். இப்ப நிக்காம 5 பேர் போனாங்கன்னா இப்ப அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பா. எல்லாம் அவங்க பிரெக்னன்ட் லேடியா வேற நின்னதா சொல்றாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு இங்க பஸ் ஸ்டாப்பும் கிடையாது. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி தான் வருது. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்களா சார், ஒரு டென்ட் மாதிரி ஷெட் மாதிரி? அதுவும் நாங்க இப்போ கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கு சார். ஹைகோர்ட்ல போட்டா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி இப்போ அமைதி பேச்சுவார்த்தையில உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க முன்னாடியே தான் பேசணும். அதுலயும் அது ஹைகோர்ட்ல போட்டா தான் நடக்கும். ஹைவே டிபார்ட்மெண்ட் தானே செய்யணும். ஆமா ஆமா, ஹைவே தான் செய்யணும். அவங்க செய்யறேன்னு சொல்றாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்லல. ஆனா இப்போ அந்த டிலே தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க 2 மாசம் ஆகும் 1 மாசம் ஆகும்னு அப்படியே இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து மார்க் கூட பண்ணிட்டு போறாங்க. சின்னதா 4 தூண நின்னு ஒரு சீட் போட்டாலே போதும். அதான் அது அவங்க ஹைவே வந்து செஞ்சா சாதாரணமா செய்ய மாட்டாங்க. செஞ்சா நல்லா பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா ஆமா. அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டாங்க. அதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி சார், பாப்போம். கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு இந்த எங்க பெரியவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுங்க. ஐயோ, இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் கொஞ்சம் இதுக்கப்புறம் அது மாதிரி இப்ப கம்ப்ளைண்ட் வராத மாதிரி நடந்துக்கிற மாதிரி நடவடிக்கை. ஆக்சுவலா நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபீட்பேக் தரேன். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். சார் காலையில ஒரு வண்டி நின்றுட்டு போல